வணக்கம். பரங்கிப்பட ருஷிகேஷ் பேசுகிறேன். அனைத்து அனைத்து இஸ்லாமிய இந்திய மண்ணின் சொந்தங்களே, உங்களுக்கு முதற்கண் இன்னொரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேச வர்றது என்னென்னா, வணக்கத்திற்குரிய இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தற்காலிக உத்தரவை வக்ஃபு சட்டத்தை பொறுத்து கொடுத்துருக்கு. வக்ஃபு சட்டத்தை பொறுத்து ஒரு தற்காலிக உத்தரவு தான் கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு ஒரு பெரிய வெற்றின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால், எது வேணாலும் எந்த நேரத்துலையும் எப்படியும் மாறும். சில நேரத்தில் திடீர்னு இது கொள்கை விஷயம், அரசு முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த அரசியே இல்லாமல் ஆக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த அரசு யாரால் நிற்குது? 2 பேரால் 3 பேரால் நிற்குது. அந்த 2 பேர் யார்? முதல் குற்றவாளி பீகார் நிதிஷ்குமார், 2வது குற்றவாளி ஆந்திராவின் இவர் யார்? ஆந்திராக்கார் யார் சொல்கிறாங்க? அவர் பேர் டக்குன்னு நினைப்பு வர மாட்டுது. இருந்தாலும் ஆந்திராக்காரோடைய இவர் நம்ம என் டி ராமராவ் மருமகன் அவர். இவங்கெல்லாம் இன்றைக்கி தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு அவர் தான். அந்த சந்திரபாபு நாயுடு ஊர் பேர் தெரியாமல் இருந்தவர் திடீர்னு ஆட்சிக்கு திடீர்னு பார்லமெண்டத்துலேயும் அதிக இது கிடச்சிடுதால அவரும் இந்த விஷயத்தில் தவறு செஞ்சிட்டார். 2வது குற்றவாளியாக அவரும் ஆகிறார். பாரதிய ஜனதா அரசு தொடரத்தை அந்த மோசடி கூட்டணியில் அவரும் சேர்ந்துட்டதால் அவர்களும் கால் கொடுத்துட்டாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான், தலித்துக்களுடைய தலைவர்னு சொன்ன ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் கூட இந்த பாரதிய ஜனதா கூட்டில் இருந்துக்கிட்டு பதவி சுகத்துக்காக, அற்ப காசுக்காக, ஆந்திராவுக்கு பணத்துக்கும் பீகார் பணத்துக்காகவும் இந்திய நாட்டை விற்றுட்டாங்க. இவங்களுக்கு ஜனநாயக கொள்கைலாம் கிடையாது. இதுதான். ஆனால் இவங்க தான் கால் கொடுத்ததால தான் இன்றைக்கி வக்ஃபு சட்டம் வந்திருக்கு. ஆகவே உங்களுடைய போராட்டங்களை யார் மேலே நடத்தணும்? இந்த 3 பேருக்கு எதிராக நடத்தணும். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ராம்விலாஸ் பாஸ்வான் மகன், இவங்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தா தான் இந்த வக்ஃபு சட்டம் ரத்தாகும். ஒரு விவசாயிகள் கூட போராட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ரத்து பண்ண வச்சு மோடியை பணிய வைத்து மண்டியிட வைத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் அதேபோல் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை இந்த 3 பேர் நடத்தி மத்தியில் உள்ள இந்த சாத்தானுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும். அதுக்கான வழிவகையை செய்ய வேண்டும். காங்கிரஸ்காரலாம் சும்மா ராகுல் காந்தி ஒன்றுமே செய்ய மாட்டார். சும்மா யூஸ்லெஸ் ஃபெலோ. அவ்வளோதான் சொல்லலாம். பார்த்துப்போம். நன்றி, வணக்கம்.